கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா மகேஷ மாப்பிள்ளையா மணமேடைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீரு சடங்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஐயர் மாப்பிள்ளை வந்துட்டாங்க, பொண்ணு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும், இதோ இப்போ போய் கூட்டிட்டு வரேன்னு மாயா மகேஷ் ரெடியே இருக்கிறத தெரிஞ்சுட்டு போய் கூட்டிட்டு வர போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டி பதட்டப்படுறாங்க. என்னது மாயா போய் மகேஷை கூட்டிட்டு வராங்கிறா, ஆனா நம்ம கார்த்தியும் கொஞ்ச நேரமா நம்ம கண்ணுல படவே இல்லையே, அவன் எங்க போனானே தெரியலையே, என்னாச்சு மயில்வாகனம், கார்த்தியை பாத்தியான்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கொஞ்ச நேரமாக நம்ம கார்த்தியை பார்க்கவே இல்லை, எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லைங்கிறாங்க மயில்வாகனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பார்க்கல நீ பார்க்கலைங்கிற போது பதட்டப்படுறாங்க. அப்போ எங்கே போயிருப்பேனே தெரியலையப்பா, ஃபோன் எடுத்து பேசினாலும் பரவாயில்ல, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கவே இல்லையேன்னு பதட்டத்தில் இருக்காங்க. ராஜாவும் ஓடி வந்து, அம்மா என்னம்மா ஆச்சு, நம்ம கார்த்தி மாப்பிள்ளை எங்கே போனாருன்னு தெரியலையே, மாப்பிள்ளையை கூப்பிடுங்கன்னு ஐயர் சொல்லவும் மகேஷை கூட்டிகிட்டு வர போயிருக்கா மாயா. கொஞ்ச நேரமாக மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், அவர் காணுமேங்கிறாங்க ராஜா. அருண் ஆனந்த் நீங்கள் ரெண்டு பேரும் கார்த்தியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ நாங்கள் பார்த்து வெகு நேரமாச்சே பாட்டி, அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது, நாங்கள் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஆச்சு, எங்கே போயிருப்பான்னு தெரியல, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மாயா மகேஷ் ரெண்டு பேரும் மணமேடைக்கு வராங்க. அங்கே இருந்த எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக மாயா திமுறா தெனா பட்டா பாட்டி அருண் ஆனந்த் மயில்வாகனம் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, பார்த்தீங்களா மாப்பிள்ளைய கூட இது கோர்வெஸ்டம் பார்த்தீங்களாங்கிற மாதிரி தெனாவட்டா கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா ரெண்டு பேருமே மணமேடையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி மணமேடைக்கு முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்காங்க. திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, கார்த்தி இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க போட்ட பிளானை மனசில் வச்சுக்கிட்டு, இந்த கல்யாணத்தை நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் பாரு, நீ எல்லாம் ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போங்கிற மாதிரி பாட்டியை அப்படி தோரணைங்க பார்க்குறாங்க. சந்திரா நீங்கள்லாம் என்ன பிளான் போட்டாலும் நான் நினச்சது தான் நடக்க போகுது, இப்போ மகேஷ் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறான்னு அப்படி ஒரு தினாவட்டு நிற்கிறாங்க. சந்திராவுக்கும் மனசுக்குள்ள பதட்டம், நம்ம இவ்வளோ தூரம் பிளான் போட்டு கொண்டு வந்தாச்சு, இந்த நேரம் பார்த்தா அக்கா மணமேடையில் இருந்தான்னா நிச்சயமாக மாப்பிள்ளையை மாத்திரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இது உடனே போய் நம்ம புருஷன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி வெளியில் ஓடி வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அக்கா மணமேடையில் தாங்க இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, இங்கேயே இருந்தானா நிச்சயமா மணமேடையில் இந்த மாப்பிள்ளையை உட்கார விட மாட்டேன், ஏதாவது தந்திரம் பண்ணிடுவா, அதுக்கு முன்னாடி நாம இவளை ஏதாவது பண்ணிடணுங்க அப்படின்னு சந்திரா சொல்லுவோம். சந்திரா நீ ஒன்றும் பயப்படாத, வெளியில் நம்ம ஆட்களை செட் பண்ணி வச்சுட்டேன், வெளியில் பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் அக்காவை கோளாராக கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் தாட்டி விட்டுரு, அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஆளுக பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி. சரிங்க அப்படியா, அப்போ நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சந்திரா ஃபோனை கட் பண்ணிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அக்கா வெளியில் சமையல் கட்டுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குக்கா, அது என்னன்னு போய் சரி பண்ணிட்டு வாக்காங்கிறாங்க. என்ன சந்திரா இதெல்லாமா என்கிட்ட வந்து சொல்லுவேன், ஏன் மேனேஜர் இருப்பாரு அவர் பார்த்துக்கிட்டும், இல்லைன்னா நீ தான் ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு வரலாம், இல்லை என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருப்பியான்னு கேட்குறாங்க. அக்கா இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குல்ல, இப்போ தானே மாப்பிள்ளை வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமல்ல ரேவதி வர்றதுக்கு, ரேவதி வரதுக்குள்ளேயா நீங்களே பார்த்து பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி பேசி சமாளிச்சுட்டு வாங்க அக்கா, அது உங்களால தான் முடியுங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி சரி நானே போய் பார்த்துட்டு வரேன்ட்டு மண்டபத்தை விட்டு வெளியில் வராங்க. வந்து பார்க்கும்போது சமையல் செய்கிறவங்க 3 பேர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அது ஒன்றும் இல்லை மேடம், பரிமாறுற விஷயத்தில் இவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, இப்போ தான் நான் சமாதானம் பண்ணினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சத்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கோளாரா சொல்லி அனுப்புகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரி இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்காங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, போய் கல்யாணத்தை பார்க்கலான்னு சாமுண்டீஸ்வரி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒருத்தர் வந்து கையில் கர்ச்சிப்பு வச்சிருக்காங்க, அதில் மயக்க மருந்து வச்சிருந்து அதை சாமுண்டீஸ்வரி மூக்கோட வச்சு அமுத்திடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் மயங்கி அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. ஏய் உடனே பாஸ் கிட்ட சொல்லடா இவங்களை கடத்திட்டோன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. உடனே சிவனாண்டிக்கும் ஃபோன் பண்ணி அந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தை கடத்திட்டோங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு சாமுண்டீஸ்வரியை குண்டு கட்டா தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரியை கடத்தி வச்சுங்கிறாங்க. ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக மாயாவை பார்க்குறாங்க. மாயா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், உங்கள் அக்காவை கடத்தியாச்சு இனி நமக்கு பயம் இல்லை அப்படின்னு கண் அசிக்கிறாங்க சந்திரா. இதை பார்த்துட்டு இருக்கிற மாயா அப்பாடா எப்படியோ அந்த டிரைவர் பையனையும் வெளியே அனுப்பிச்சாச்சு, மேடத்தையும் வெளியே அனுப்பிச்சாச்சு, இனிமே இந்த கல்யாணத்தில் யாரும் எந்த தகராறும் பண்ண மாட்டாங்க, சந்திரா மேடமும் சிவனாண்டியும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தில் யாரும் எதுவும் அசிக்க முடியாதுன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க மாயா. ராஜா பதட்டமாகவே இருக்காங்க. என்னம்மா நம்ம மாப்பிள்ளை கார்த்தியை காணுமே, ரேவதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணமேடைக்கு வந்துட போறா, நம்ம மாப்பிள்ளையை காணுமே என்னம்மா பண்ணுறதுங்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் அடிச்சு பாருங்கப்பாங்கிறாங்க பாட்டி. என்ன நீங்கள் எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ ரேவதி கழுத்தில் என் மகேஷ் தான் தாலி கட்ட போகிறான், நல்லா இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணிட்டு இருக்காங்க மாயா. இந்த பக்கமாக மகேஷ் கிட்ட, டே மகேஷ் நாம் நினச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுதுடா, சாமுண்டீஸ்வரியும் கடத்தியாச்சு, அந்த டிரைவர் பையனும் ரேவதி சொன்னதுக்கு அப்புறமா எங்கே போனானே தெரியல, ஓட்டம் முடிச்சிட்டான், இனிமேல் திரும்பி மண்டபத்து பக்கமே வரமாட்டாங்கிறாங்க மாயா. அப்படியே மாயா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க மகேஷ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேவதி கழுத்தில் நீ தாலி கட்டிட்டா
அவ உனக்கு பொண்டாட்டி, நீ அவளுக்கு புருஷன். இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே அந்த சொத்தெல்லாம் ஆள போறோங்கிறாங்க மாயா. என்ன மாயா, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறாங்க மகேஷ். ரேவதி மணமேடையில வந்து நிக்கிறாங்க. ஐயர் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லவும் சபைக்கு நமஸ்காரம் பண்றாங்க ரேவதி. பாட்டி, மயில் வாகனம், அருண், ஆனந்தி இவங்க எல்லாருமே மறுபடியும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாருங்கப்பா, ஆள் மாத்தி ஆள் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பாட்டி. சரி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் அவங்க போன்ல இருந்து ரிங் ஓடுறாங்க. கார்த்திக் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ சிக்னல் இல்ல போல இருக்குங்கிறாங்க. ஐயோ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. இப்படி எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்கும்போது கார்த்தி நர்ஸை கூட்டிட்டு அப்பதான் அவசரமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வழியில தான் சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போற காரும் அவங்க காரும் இவங்க காரும் மோதிக்கிறாங்க. வம்பளுக்கு இருக்குன்னே அந்த சாமுண்டீஸ்வரியை கடத்திக்கிட்டு போற ஒருத்தர் கார் விட்டு இறங்கி வந்து, என்னடா புதுசா கார் ஓட்டிட்டு இருக்கிறியா, ஏன் உனக்கு கார் ஓட்ட தெரியாதா அப்படி இப்படின்னு வம்பு எழுத்திட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க தாங்க தப்பா வந்துட்டீங்க, கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன்னு கார்த்தி சொல்லவும், பார்த்து போடா இல்லைன்னா தொலைச்சிடுவேன் அப்படி இப்படின்னு கார்த்திகிட்ட வம்பு பேசுறாங்க. ஏதோ உன்னோட நல்ல நேரம், காருக்கு எந்த சதரும் இல்லை, இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு அப்படியே கார்த்தியோட காரை கிராஸ் பண்ணி போறாங்க. இதை திரும்பி பார்த்துடுறாங்க கார்த்தி. என்னது மேடை மாதிரி தெரியுதே, ஒருவேளை சாமுண்டீஸ்வரியை தான் கடத்திக்கிட்டு போறானுங்களா? கார்த்தியை நல்லா ஒத்து பாக்குறாங்க. ஆமாமா, சாமுண்டீஸ்வரி மேடமே தான், அவங்கள தான் யாரோ கடத்திட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி மயங்கி கிடக்கிறத பார்த்த கார்த்தி காரை பின்னாடி திருப்புறாங்க. சார் என்னாச்சு, ஏன் திருப்புறீங்கன்னு நர்ஸ் கேக்குறாங்க. நம்ம யார்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம்னு போயிட்டு இருக்கிறோமோ அந்த கல்யாண பொண்ணோட அம்மாவை இந்த கார்ல தான் கடத்திக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஐயோ என்ன சார் இது, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இப்ப போய் இவங்களை கடத்திக்கிட்டு போறாங்களே, இப்ப அவங்கள காப்பாத்துறதா இல்ல இவங்களை காப்பாத்துறதான்னு கேக்குறாங்க நர்ஸ். பயப்படாதீங்க சிஸ்டர், முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே இவங்களை காப்பாத்திடலாம் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வெகு வேகமா காருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. மகேஷ் மணமேடையில மாப்பிள்ளையா வந்து உட்காந்துருக்காங்க. மாயா ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க. இங்க ரேவதியும் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல மணமகளா வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டி, முருகா என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன், இப்ப எவனோ ஒருத்தன் என் பேத்தி பக்கத்துல உட்காந்துருக்கானே, இது தெரியாம இந்த பொண்ணும் பக்கத்துல உட்காந்துருக்கேன், இப்ப என்னதான் பண்ணுவேன், சொன்ன மாதிரி என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்ல நான் ஏமாந்துருவடா அப்படின்னு தவிப்போட இருக்காங்க பாட்டி. ஐயர் மாங்கல்யத்தட்டை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தாலியை கட்டுங்கன்னு சொல்லவும் மகேஷ் அந்த தாலியை எடுத்து ரேவதி கழுத்தில் கட்ட போறாங்க. ஐயோ முருகா, நீ சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா, அப்ப என் பேரனுக்கு பேத்தி இல்லையா? பாட்டி ஆசீர்வாதம் பண்ணாம அப்படியே பல குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. சே, நாம போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சேன்னு மயில் வாகனம் ஒரு பக்கம் முகஞ்சோந்து நிக்கிறாங்க. என்னடா அப்படி பாக்குறீங்க, இதோ மகேஷ் இப்ப ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறான், பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மாயா இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மகேஷ் சந்தோஷமா தாலி எடுத்து ரேவதி கழுத்துல கட்டலான்னு போகும்போது, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ என்னது அக்கா திரும்பி வந்துட்டாளேன்னு சந்திரா பயந்து நிக்கிறாங்க. சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டு தான் சொன்னாங்க. இப்ப சாமுண்டீஸ்வரி டிரைவர் பையலும் சேர்ந்து நிக்கிறான். இதுல நர்ஸ் வேற கூட வந்து நிக்கிறாள். எல்லா உண்மையை சொல்றதுக்கு தான் இந்த நர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான். சாமுண்டீஸ்வரியை எங்க கண்டுபிடிச்சான்னு தெரியல, எப்படியோ அவங்களையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே. ஒரு சாட்சிக்கு இப்ப 3 சாட்சியா வந்து நிக்கிறாங்க. நாம இது வரைக்கும் சொன்னது எல்லாம் நம்பிட்டு இருந்த ரேவதி இப்ப இவங்க சொல்றது எல்லாம் நம்பிடுவாளோ? இந்த கல்யாணத்தை எல்லாருமா சேர்ந்து நிறுத்திடுவாங்க. ரேவதி என்ன செய்யறான்னு தெரியலையேன்னு ரேவதியை பாக்குறாங்க மாயா. ஏ மகேஷ், அவங்க யாராவது வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா தாலியை கட்டுடா, கட்டுங்கிறாங்க மாயா. மகேஷ் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது, நிறுத்துங்க, எங்க அம்மா ஏதோ நிறுத்துன்னு சொன்னாங்களே, என்ன விஷயம், என்னவா இருக்கும்னு கேட்கலாங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாலி கட்டினதுக்கு அப்புறமா கல்யாணம் முடிச்சு பேசிக்கலாம் விடுமாங்கிறாங்க மாயா. இல்ல அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாங்கிறாங்க ரேவதி. இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு எல்லாரும் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்காம இருக்கேங்கிறாங்க. இல்ல அம்மா என்னதான் சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்டுதான் ஆகணுங்கிறாங்க ரேவதி. வந்ததும் சந்திராவை பலார்னு அரைறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுவா அப்படின்னு கேட்கவும் சந்திராவுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா என்னக்கா சொல்ற, சும்மா நடிக்காதடி, உன் புருஷனுக்கும் உனக்கும் பேச்சு தொடர்பு இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன கடத்திக்கிட்டு போனதே உன் புருஷன் தான், என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாட நீயும் உன் புருஷனும் போட்ட சதி திட்டம் எல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு, பேசாம அமைதி என்ன இல்ல கொன்னே போட்டுருவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ வசமா சிக்கிட்டமே, கரெக்டான நேரத்துல இந்த சாமுண்டீஸ்வரியும் டிரைவர் பையலும் வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்களேன்னு பாக்குறாங்க மாயா. மகேஷ் இனிமேலும் நம்ம தப்பிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு மாயா மகேஷ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. என்ன நடக்குது நாளை